அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது சுத்தமா இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான். அண்ணே, நான் வந்து கடந்த ஒரு 3 மாசமாவே வந்து ஒருத்தங்க பணம் நிறைய ஏமாந்துட்டேன். நிறைய பணம் நம்ம கட்சிக்கு வேலை பார்க்கும் போதும் சரி, இப்போவும் சரி, ஏமாந்து சாப்பாடு கூட வழி இல்லாமல் தற்கொலை முயற்சி கூட நான் பண்ணிக்கிட்டேனே. ஆனால் இன்னைய வரைக்கும் கட்சிக்குன்னு உழைச்சதுக்குன்னு ஒருத்தர் கூட என்னன்னு என்னைய ஒரு வார்த்தை கேட்கல. நான் எவ்வளவோ காலில் விழாத குறையா அவங்கள்ட்ட கெஞ்சினேன். ஒன்று, எனக்கு பணம்லாம் ரீதியாக எனக்கு எதுவுமே நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம், அட்லீஸ்ட் நான் அந்த பணம் கொடுத்தவங்கள்ட்ட கொஞ்சம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்கன்னு. ஆனால் யாருமே எனக்கு வந்து எதுவுமே பண்ணலை. என்னால் எதுவுமே பண்ணவும் முடியலை. ப்ளீஸ் அண்ணா, எனக்கு இந்த நிலைமைக்கு போனால் நான் இன்னும் உண்மையிலே என் குழந்தையோட தற்கொலை தான் பண்ணிக்கணும். எனக்கு ஏதாவது நம்ம ஆட்சிலையும் நானும் பேசக்கூடாதுன்னு பார்த்தேன். இல்லை, என்னால் முடியலண்ணே. எனக்கு நீங்கள் நைட்டுக்குள்ளே ஏதாவது தீர்வு இல்லைண்ணா. நாளைக்கு காலையில் நான் தலைமைச் செயலகத்தில் நான் தர்ணாவில் உட்காருவேனே. சாகிற வரைக்கும் நான் அங்கே உட்காந்து செத்துருவேன். அண்ணங்கிட்டே தங்கச்சிக்கு உயிர் போனதாவே இருக்கட்டும்னே.